ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் வசிகி அம்மா பேசுகிறேன். நேற்று கடவுள் இந்த உலகத்தை எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த அதிசயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, கடவுள் நம்மளை படைச்சிட்டாரு. நம்மளுடைய கர்மாப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவிகளோட படி நம்ம நிறையா தவறுகளும் செய்கிறோம், நல்லதுகளும் செய்கிறோம். நம்மளுடைய தவறுகளை திருத்திக்கிறதுக்கும் கடவுள் நம்மளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி தான் ஒரு பாட்டி அவங்களுடைய தவறை திருத்தி அவங்க எப்படி முக்தி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாட்டி மாதிரி கருமி இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்களாம். ஒரு எறும்புக்கு கூட ஒரு நொய்யரிசி வைக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருட்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களாம். பழைய சாதம் மீதியானால் அதை வடகம் போட்டு கூட சாப்பிடுவாங்களே ஒழிஞ்சு அதை கீழே கொட்ட மாட்டாங்களாம். அதே மாதிரி அவங்க சாப்பிட்ட இலையில ஒரு பருக்கை கூட இல்லாமல் அப்படியே சுத்தமாக கழுவுன மாதிரி தான் வெளியே தூக்கி போடுவாங்களாம். யாருக்குமே ஒரு 5 பைசா இது வரைக்கும் அவங்க தானமே கொடுத்தது இல்லையா. கோவிலுக்கோ கல்யாண வீட்டுக்கோ எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்களாம், அங்கே இருக்கிற செருப்பெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டி ரொம்ப கருமையாக இருந்தாங்களாம். ஆனால் ரொம்ப வசதியாக இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாட்டி வெளியில் அரிசி இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி அரிசி இடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிவனடியார் வராரு. அவர் அந்த அம்மா கிட்ட அம்மா கொஞ்சோண்டு அரிசி இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பாட்டி உனக்கு அரிசி போடுறதுக்கு தான் நான் இவ்வளோ சொத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன்னா போ அப்படின்னுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஏம்மா நீ இவ்வளோ நகையெல்லாம் போட்டிருக்க, இதெல்லாமே சிவபெருமான் உனக்கு கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என் வீட்டுக்கு முன்னால் நின்று இப்படிலாம் பேசுகிற தைரியம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை இடிச்சிட்டு இருந்தாங்கள அந்த உலக்கையால் அவரை அடிக்கிறதுக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நவுந்துக்கிறாரு. நவுறும்போது அந்த உலக்கையில் இருந்த அரிசி அந்த அவருடைய பிச்சை பாத்திரத்தில் விழுந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி போ எல்லாம் சிவனுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்புறமேட்டு எல்லா இடத்துலையும் அரிசி வாங்கி அந்த அரிசியை சாப்பாடு செஞ்சு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு தானும் சாப்பிட்டாரு. நாளடைவில் இந்த பாட்டியை இறந்துடுறாங்க. இறந்ததுமே இவங்களை யமதூதர்கள் கூட்டிகிட்டு போய் யமதர்மராஜா முன்னால் நிற்க வைக்கிறாங்க. அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, இந்த பாட்டியோட கணக்கு வழக்கெல்லாம் படிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சித்திரகுப்தர் சொல்கிறாரு, இந்த பாட்டி இது வரைக்கும் எந்த விதமான நல்லதும் செஞ்சதே இல்லை, ஒரே ஒரு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு, அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கு. ஒரு சமயம் சிவனடியார் இவங்கக்கிட்ட அரிசி கேட்கும்போது அவருக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக்கையில் அடிக்க போகும்போது அந்த உலக்கையில் இருந்த அரிசியில் 1-2 அவருடைய பிச்சை பாத்திரத்தில் விழுந்துருச்சு. அப்படி விழுந்த 1-2 அரிசியும் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக்கப்பட்டு சிவனடியார் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்ருக்காரு. அதனால் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்த புண்ணியத்தில் ஒரு பகுதி இந்த பாட்டிக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யமதர்மராஜா சொல்கிறாரு, புண்ணியம் ஒரு கடுகளவாக இருந்தாலுமே அது சிவனடியாருக்கு போய் சேர்ந்ததுனால அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்லது என்ன, சிவபெருமான ஒரு தடவை பார்க்கலாம், அவங்க செஞ்ச தப்புக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்களுக்கு நிறையா நரக தண்டனையெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அந்த பாட்டிக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. சரி, ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம், அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போய் சிவபெருமானை காமிச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பாட்டியை கை காலெலாம் கட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிற காட்சியை அந்த பாட்டி காமிக்கிறாங்க. பாட்டி இதுதான் பாரு சிவபெருமான், பார்வதி தேவி இருக்காங்க, அந்த குட்டி குழந்தையாக இருக்கிறது நம்மளுடைய முருகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பாட்டிக்கு ஐயோ நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, நம்மளுடைய வீட்டில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உணவு வகைகள்லாம் இருக்குது, கட்டுக்கட்டாக காசு இருக்குது, அப்படி இருந்தும் நான் எந்த புண்ணியமும் செய்யாத போயிட்டேன், எனக்கு தெரியாமல் அதுவும் நான் அந்த சிவனடியாரை அடிக்கிறதுக்காக வாங்கின உலக்கையில் இருந்த ஒரு அரிசிக்கு சிவபெருமானை பார்க்குற பாகியமே எனக்கு கிடச்சிருக்கே, யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா நான் எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பேனே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த யமதூதர்களை பார்த்து சொல்கிறாங்க, அப்பா காண கிடைக்காத இந்த காட்சி எனக்கு கிடச்சிருக்கு, ஒரே ஒரு தடவை கையெடுத்து அந்த சிவபெருமானை நான் கும்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்னை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டி மேலே இறக்கப்பட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, கட்டை அவுத்து விட்டுறாங்க. கட்டை அவுத்த விட்ட உடனே அந்த பாட்டிக்கு வந்தது பாருங்கள் ஒரு வேகம். உடனே ஓடி போய் சிவபெருமானோட காலை கட்டி பிடிச்சிக்கிச்சு. நான் நல்லது செஞ்சால் எனக்கு இப்படி உன்னை பார்க்குற பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாத போச்சு. நான் நிறையா காசு பணம் எல்லாமே வச்சுருக்கேன், ஆனால் யாருக்கும் நான் எந்த நல்லதும் செய்யலை, தெரியாமல் செஞ்ச ஒரு அரிசிக்கே எனக்கு இவ்வளோ பாக்கியத்தை கொடுத்துருக்கே கடவுளே, நான் ஏதாவது தப்பு பண்ணால் நீ என்ன அடி, குழந்த தப்பு பண்ணால் அப்பா அம்மா அடிக்கலாம், தெருவில் போகிறவங்கள விட்டு அடிக்க சொல்லலாமா, இவங்க கூட போனால் என்னை நரகத்தில் போட்டுருவாங்க, அதனால் நீ எனக்கு
முக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குது. யமதூதர்கள் வந்து வா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அந்த பாட்டி வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து யமதூதர்களை அனுப்பி வச்சுட்டு அந்த பாட்டிக்கு வந்து முக்தி கொடுத்துருக்காங்க. கடவுள் எவ்வளோ கருணை மிகுந்த கருணாமூர்த்தி பாருங்கள். அடியார் அடிக்கிறதுக்காக ஓங்கின குச்சியிலிருந்து விழுந்த ஒரு அரிசிக்கே வந்து இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. நீங்களும் தர்மம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.